வணக்கம் மக்களே. எல்லாத்துக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு மக்களுக்கு வணக்கம். ஒரு வீடியோ போட்டு 13 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 13 நாளில் என்னென்னா, எனக்கும் விலகி நானும் ஒரு சாதாரண ஒரு காமன் மேன் தான். நீங்கள் ஒரு டைம் கிடைக்கிற நேரத்தில் இந்த 13 நாளுக்கு உள்ளதே பெரிய விஷயந்தான். நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா, நான் என்ன பேச போகிறேன், அரசியல். அதை விட முக்கியம், நான் ஆன்மீகத்தை ரொம்ப மதிக்கிறேன். அரசியலும் ஆன்மீகமும் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு ஒரு எல்லா மனிதருக்கும், ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து ஆன்மீகம், அரசியல் இது ரெண்டுமே வந்து அவங்களுடைய வாழ்க்கையை சிறப்பு நல்ல முறையில் கொண்டும் அதை தெரிஞ்சுக்கிட்டால், ஆன்மீகங்கிறது வந்து ஆண்டவனால் நம்ம ஆத்மாவை சுத்தப்படுத்துவது, அரசியலுங்கிறது நம்ம இப்போ நடைமுறை வாழ்க்கைக்கு நம்ம வந்து இப்போது வாழ்க்கைக்கு தந்தாப்பில் அதை நம்ம அரசியலை பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு அரசியல். நீங்கள் வந்து ஆன்மீகம் அரசியலும் வந்து ரெண்டுமே ஒன்று தான் ஒரு மனுஷனுக்கு. இந்த ரெண்டையுமே வந்து தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு மனுஷனும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, நம்ம அண்ணன் செந்தமிழ் சீமான் அண்ணன் அவர்கள்ட்ட அவருடைய அரசியல் சூப்பராக போய்கிட்டு இருக்குது. நான் அவருக்கு சப்போர்ட்டாக தான் எப்போவுமே பேசுவேன் நான். ஏன்னா அவருடைய தன்மையில் ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொரு விஷயம் அவருடைய பேச்சிலேருந்து எல்லாமே ரொம்ப பிடிக்குங்கிறதுனால வந்து ஒரு சராசரியாக ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு தமிழனா நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழனா அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு பிடிக்கும். அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து அதனால் வந்து அவரை பற்றி என்ன சொல்கிறது, ரொம்ப அவர் இப்போ வரைக்கும் அவர் வந்து கூட்டணி வந்து யார்கிட்டையும் போனது கிடையாது. ஆனால் அது மிகப்பெரிய நல்ல விஷயமாக நானும் பார்க்குறேன். ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, எல்லோரும் கேட்டிருப்பீங்க, கூட்டணின்னு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் சமரசங்கள்ங்கிறது நிறையா இருக்கும். ஒரு தப்பை வந்து நம்ம எடுத்து சொல்ல முடியாது, வைக்க முடியாது, இப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போ அதை நானும் அவர் செய்கிற விஷயங்கள் நல்லது, கரெக்டான விஷயங்கள்ங்கிறது என்னால். ஆனால் எல்லாத்தாலையும் அதை ஏற்றுக்கிட முடியுமாங்கன்னா, அவங்க ஒரு சில பேர் வந்து அதிகாரம் இருக்கணும், அதிகாரம் தான் முதல்ல. நம்ம அவர் சொல்கிற மாதிரி கொள்கையில் நம்ம ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இன்னொரு மாறற்ற கொள்கைகிட்ட போய் நமக்கு கூட்டணி வச்சோம்னா நம்ம கொள்கைக்காட்டி நம்ம எதுக்காண்டி அரசியலுக்கு வந்தேன்னு தெரியாமல் போகுது அப்படிங்கிறது அவர் சொல்கிறார். அது மிகப்பெரிய, நானும் அதை ஆழ்ந்து கவனித்து பார்த்தோம்னா மிகப்பெரிய நல்ல விஷயமாக தெரியுது. நல்ல விஷயந்தான். இன்னொன்று என்னென்னா, திருப்புவனம் அஜித்குமார் அவங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த குடும்பத்தில் உள்ள 2 பசங்களும் ஒரு பசங்க இல்லைன்னா அந்த அம்மாவுடைய வேதனைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது நினச்சி பார்க்க முடியாத ஒரு இழப்பு. ஏன்னா நானும் ஒரு சாதாரண ஒரு காமன், நான் அரசியலும் கிடையாது, எந்த தினமும் என்னுடைய வேலை ஒரு 600 700 சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறேன். அம்மா அப்பா என் கூட இருக்கிறாங்க, என் கூட தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது வந்து அந்த அம்மா அப்பையும் பார்த்துக்கிட்டு என்னுடைய மனைவி, எனக்கு ஒரு பெண் குழந்தை உண்டு. இப்போ அந்த சாதாரண காமனுடைய மனிதனுடைய சராசரியான ஒரு மனுஷனுடைய வேலைகள், இத்தனைக்கும் திருமணமாகாத ஒரு பையன், அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கும், எவ்வளோ கனவு கண்டுருக்கும். ஒரு உயிர் அவ்வளோ ஒரு என்ன ரூபா கொடுத்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ கோடி கணக்கில் ரூபா கொடுத்தாலும் அந்த ஒரு உயிருக்கு வந்து ஈடு இணையே கிடையாது. அதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். தமிழக காவல்துறையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திருடனாகவே இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே வந்து உயிர் போகிற அளவுக்கு வந்து அவ்வளோ கொடுமை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவங்க பையனாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், அவங்க எவ்வளோ தூரத்துக்கு ஒரு 25 வயசு வரைக்கும் அந்த பையன் வளர்ந்துனா அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க, கொஞ்சம் படிக்க வச்சுருப்பாங்க, அந்த படிப்புக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அந்த பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, உடன் பிறந்தவங்க எப்படி கஷ்டப்படும்போது
நீங்கள் என்ன சொல்கிற ரொம்ப வருத்தம் இருக்கிறது. இது அண்ணன் சீமான் அண்ணன் அந்த பொய் புகார் கொடுத்த அந்த பெண்மணியை நீங்கள் இப்போ வரைக்கும் கைது செய்யலைங்கிறது தோணுது. இது அண்ணன்னு சொல்லியிருக்காங்க நம்ம சீமான் அண்ணன். அது கைது நடக்கிற வரைக்கும் என்னுடைய போராட்டம் நடத்திருக்காங்க. அது மிகப்பெரிய மகிழ்ச்சி. என்னால் அந்த இடத்துல இருந்து, ஏன்னா நான் அந்த அளவுக்கு சாதாரண ஒரு மனுஷன்தான். இதை ஒரு வீடியோ மூலமாக தான் நான் தெரிவிக்க முடியும். தவிர அண்ணனை மாதிரி என்னால் போராட முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் வேறு விஷயம். தெரியாது, எனக்கு தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு நான் பேக்கணும் தைரியம் இருக்குதாங்கிறது தெரியாது. ஆனால் அண்ணன் போராடுறேன்னு அந்த பெண்மணி கைது பண்ணுற வரைக்கும் முழுக்க முழுக்க அந்த பெண்மணி மட்டுமே காரணம். ஒரு வீணான பழியை தூக்கி போட்டாங்க. ஒரு பையனுடைய உசுறு போய் தேவையில்லாமல் ஒரு உசுறு போய், அப்புறம் அந்த தப்புக்கு அந்த பெண்ணு தான் காரணம். நியாயமாக பார்த்தா அந்த பெண்ணை தான் கைது செய்யணும். ஏன்னா அம்பு எய்தவரோட எயிரை தூண்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் தண்டனை அதிகம்னு சொல்லி நம்ம ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க, நம்ம அரசியலமைப்பு சட்டங்களும் சொல்கிறது. இப்போ அந்த பெண்ணுக்கு தான் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தும். வணக்கம் மக்களே, நன்றி, வணக்கம்.